நீ யாரு ஜக்காத்தி புசாமி நான் மாய்க்கு போட்டுக்கிறேன் இவளுக்கு வந்துட்டாருங்க என் ஜக்காத்தி இல்ல தெரியாதவங்க நான் மஞ்சக்கார கருப்பு கேட்டு கேட்டு பாட்டு பாடி கிடப்பேன் நீ இதுல வந்து பூந்துப்பியா மரியாதை கேட்டுக்கு போங்க மரியாதை கேட்டுக்கு ஆமா திருடி அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் அவனை தொடர்ந்து கொண்டே சென்று அவனை சென்றடையாத போது எப்படி தடுக்குமோ அதே போல நான் என்ன பாவத்தை செய்தேனோ இந்த ஐயனை காணும் செல்லும் தருவாயிலே இந்த மாதகப்பட்டவர்களை வழிவகுக்கிறார்களே இது எல்லாம் உடைய வேலையா ஆண்டவா எத்தனையோ மாளிகையா வந்தியன் நீ பேவிடாத ஆனால் இந்த சேலையில கண்டிப்பா சாமி இருக்கு இந்த சேலை எங்க எடுத்துக்கிட்டு தெரியுமா நடுப்பட்டு கிராமம் பகடத்தூகில் கொடுத்த சேலை ஆமா அம்மனின் வஸ்திராபரணம் ஆனா அந்த சேலையில கண்டிப்பா வித்துறோம் நீ பேவிடாத அதானே காற்று மாமா எப்படியா மடிகூடு சுவாமி என்னிடத்தில் பேசுகின்றீர்கள் அந்த வார்த்தைகள் அனைத்தும் உன்னை அறியாமல் நான் போக வேண்டும் சுவாமி தொடாமல் சென்று உன் காமத்தை தீர்க்க வேண்டும் கூறுகின்ற தாயே காமத்தாலா நேகர் கேட்டானா
என்றால் யார்? சந்திரன். குருவோட மனைவியாகப்பட்டவளை தெரியாமல் கட்டி அணைத்தார். தகாத உறவு கொண்டார். அதனால் குருவாலே சபிக்கப்பட்டார். இனிமேல் கொண்டு 32 கலைகளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் அழிய வேண்டும் என்று அவர் சாபம் கொடுக்க அந்த சாபத்தை விமோசனம் செய்யவே என்னுடைய எம்பெருமான் சிவபெருமானத்திலே தஞ்சமடைந்தார். அவர் அவளை தொட்டு தன் தடாபாகத்தில் வைத்துக் கொண்டு சந்திரா இனிமேல் கொண்டு நீ வளர கடவாது அப்படின்னு சொன்னார். அதனால்தான் இந்த 3ஆம் முறையிலிருந்து வளர்கின்றார், மறுபடியும் தேய்கின்றார். இந்த வளர்ப்பதை தேய்ப்பறியானது அன்று காமத்தால் நடந்தது. அதே போட்ட காமத்தை கொண்டு நீ வந்திருக்கின்றாய். உனக்கு குருவார்த்தை கேட்டு எங்க சென்றார்? முதல் முதலிலே நாகலாக சென்றார். நாகக்கண்ணி பார்த்தார். இருமணமும் ஒரு மனமானது. அங்கே அரவான் என்ற ஒரு குழந்தை பெற்றெடுத்தார்கள். இரண்டாவது தென்பாண்டி சித்ராவதி சேர்ந்தார். அங்க பப்புருவாகனன் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். மூன்றாவது கோகர்ணம் பாடி குலமுனிவர் கூடி அங்க வடமுதிராவதி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் பாபால கண்ணனுக்கும் என்ன பிறந்தவன் சுபதிரை. அங்கே பார்த்தால் இருமணமும் ஒரு மனமானது. அங்க அபிமன்னன் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். 3 குளத்துல முழுவி 3 குழந்தை பெற்றெடுத்தீங்க. அதானே நானே ஒரு மொழியா கேக்குறேன். இல்ல ஒரு ஜான் புள்ள இல்லையா? வந்தமா வீந்தமா முத்து சுவாமி காசிக்கு சென்றால் இது போல குமரி பெண்ணெல்லாம் பார்க்க முடியுமா? அங்கே தீர்த்தம் சன்னியா தீர்த்தம், இது குமரி தீர்த்தம். ஒரே ஒரு சாமி அம்மா தாயே நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? ஆசிரியர் செய்யார் அடுத்து செங்காடு கிராமம் மாசிலாமணி ஆசிரியர் ஏற்றிருக்கிறார். ஆட்சியுடன் தவறு இல்லை. ஏன்னா மகாபாரதத்துல இதுதான் சிறந்த நாடகம். ஆமாம் புண்ணிய சரித்திரம். ஆமா சுவாமி ஒரே ஒரு முத்து அம்மா தாயே தாவாதி
எடுத்து ஒரே ஒரு முத்தம் சாமி முத்துமா அம்மா உன் சித்தேனி என் சித்தினு செல்லாதா உன் சித்திர தனமெல்லாம் செல்லாதுமா ஒரே ஒரு முத்தம் ஒரே ஒரு ஆனந்திடுவா சுவாமி இப்படி தவசிலே கூத்தாமல் பேசுகின்றாயே என்ன பண்ணியோ அது ஜெட்டு போட்டு போயிது தலை கழிச்சுக்கிது ஒன்னா நாளோ ரெண்டா நாளோ மூணா நாளோ இந்த நாயா வெளி வர போறேன் தலை கழிச்சுக்கிதா சாமியாருக்கு தலைவலி அவருக்கு தலைவலி வந்துக்குது தலைவலி போகணும்னா என் கையில வயது இருக்குது ஆமா நீ கிளாடி பாப்பலியா மாட்டியா தைலம் வச்சுக்கிறியா தைலம் தலைவலி போக தைலம் வச்சுக்கிற சொப்பு தைலம் இருக்குது சொப்பு தைலம் டப்பி தைலம் இருக்குது டப்பி தைலம் ஆமா டபர் சொப்பு தைலம் ஓணும்னா வாரி வேசி பூச்சிக்கிட்டோம் டப்பி தைலம் ஓணுனாங்க ஒரே வராச்சிக்கிட்டோம் அடி வராச்சிக்கணும் ஆமா கோபம் சொல்ல சனரா அழகரா தேவதேவா அழகண்ட திருநேத்திரா தலைவலி கேட்டு பேசாத எங்க அக்கா பொண்ணுகிட்ட சொப்பு தைலங்குது டப்பி தைலங்குது சொப்பு தைலம் வேணுனாக்கா அப்படி வாரி பூசிக்கும் டப்பி தைலம் ஓணுனாக்கா அப்படி வராசிக்கும் உடம்பு நல்லா ஆயிடும் ஐயா தலைவலி போயிடும் நான் தலைவலி என்றா கூறினேன் இப்ப தலைமலை கையிச்சிருந்தியா ஐயோனை காண வேண்டும் என்று வரும்போது இந்த துஷ்டமாய்களை என்னை பின்தொடர்ந்து என்னை வழிமறிக்கிறது இது எல்லாம் என் தலைவிதியா என் விதியை நொந்தல்லவா அழுகின்றேன் ஐயா தலைமலை கையிச்சா விதியாக இருக்கிறது இவர் சொல்றாரு சிவனை நோக்கி செல்கிறான்னு சொல்றாரு ஏன்னா சிவபெருமா யோகத்தை இவருக்கு தெரியும் சிவன் பண்றா எங்க சொல்லு இல்ல அவன் யாருக்கு கூத்தியாரு இல்லாதுக்குது கூத்தியாருல சாமியார யாரு கிடையாது ஆண்டவன் கண்ணன் இருக்காரு அவர் ராதா ருக்மணி ஆமா 16 கோபியாஸ் இருக்காரு அவங்களுக்கு கூத்தியாரு இருக்குது ஆமா வெங்கடேச பெருமாள் அவருக்கு 2 மனைவி முருக பெருமாள் அவருக்கு 2 மனைவி ஆமா இன்னும் விநாயக பெருமாள் இருக்கிறார் சித்தி புத்தி 2 மனைவி ஏன் கம்பெனில மிருத்து கழிக்கிறான் அவனுக்கு 2 மனைவி ஆமா இல்ல கத்தியார் வேசாரி எண்ணி உனக்கு 2 எனக்கு என்ன ஒண்ணு பாராம நான் சமாதானமா கிடக்குறேன் நீ சமாதானமா கிடக்கணும் உனக்கு அப்படியே வேல்முருகனுக்கு வீட்டுல ஒண்ணு செடுன்னு உனக்கு 2 மனைவி இருக்கட்டும் அதான் சமாளிக்க முடியல அவனால ஏடா நீ எப்பவும் இப்படிதான் கிடக்கணும்
மாமா சிவபெருமான் சிவபெருமான அவர் தலைமையில ஒரு கூத்தியார வச்சுக்கிறார். யாரு? கங்காதேவி. அவருதான் கூத்தியாரா இருப்பது. அந்த ஆளுக்கு 2 பாட்டி அந்த ஆளை பார்க்க நீ போறியே. ஆனா உனக்கு எப்படி உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். கூத்தியார வச்சுக்கோ. வந்தமா வீந்தமா எடுத்து போயிடலாம். கூத்தியாரு தான் எதுவும் கேட்க பார்த்து கிடையாது. கடை மாடு பேசிய வேற கேட்க வாங்க. கலகண்ட திருநேத்ரா மையாளாய் வந்திருக்கிறேன். நீ செய்வது தர்மமா? அழகரா ஐயா தர்மமாயோ இதெல்லாம் உன்னால மகளே இந்த பாவியாகப்பட்டவன் என்னை வழிமறிக்கிறாளே, இவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா? இவர் யாரு நோய் போகிறாரா? சிவனை சிவனை சங்கரி நீ தேடி பாரு. அவருக்கு கூத்தியாரா வச்சுக்கிறார் கங்காதேவி. அவர் ஒண்ணு யோகி கிடையாது. வந்தமா வீந்தமா இது சேர்ந்து மாமா இல்ல எந்த சாமியாருக்கு கூத்தியார் கிடையாது. சாமியாருக்கு ஆசை கிடையாது. சாமியார் சாமியார் சொல்லி இப்ப எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு இருக்கிறான் தெரியுமா? பணம் பண்ண முடியாது. இல்ல உன்னை பணம் கேட்க போறோமா? இல்ல இல்ல நகை கேட்க போறோமா? இல்ல ஒரு 10 ஏக்கரா பம்ப் செட் ஆடுங்க. செலவு சொல்லி நான் பணம் கொடுக்குறோம். ஒரே ஒரு முத்தம் கொடு. இப்ப நாங்க தரோம். இப்ப ஒரே ஒரு முத்தம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் தரேன். நல்லவருக்கெல்லாம் வாழ்வு போகுது, உனக்கு போக மாட்டேந்தப்பா. எனக்கு போவாது. இந்த வேலை செய்கின்றாய நியாயமா? இது எவ்வளவு வேலை செய்யறதா? நீ ஊர்ல பெரிய ஆளு. ஆதி குடுவாட்டிலே உட்காந்துக்கிறேன். ஐயனை காண போகும்போது எப்பேற்பட்ட மாய் வருகிறது. ஒருவரும் இல்லையா? விடுவிக்க யாரும் இல்லையா? காப்பாற்றினா கோடி பண்ணி வந்து சேரும். இந்த இடத்தோட சேருங்கள் ஐயா. பாவத்தை சேர்க்காதீங்க. ரகரா சிவசிவா ரகரா சிவசிவா. கிட்ட வந்து முடியாது ஐயா. சாமி ஐயா இப்படி நண்ட போற அப்போ பார்த்துட்டாடா.
சுவாமி முன்பே வியாச பெருமான் சொன்னார், நீதான் போயிட்டு வாயா. அர்ஜுனா நீ சொல்லும் போது பல ஆபத்துகள் வராது, எல்லாம் கடந்து செல்லும் என்று வெற்றி. அந்த மேல ஒண்ணா வெட்டிக்கோ, கீழே ஒண்ணா வெட்டிக்கோ, இல்ல பாதிய கூட வெட்டிக்கோ. அவர் வெட்டும் போதாவது அவர் கை என் மேல பட்டாவே போதும், ஆசை திரும்ப. தகாத வார்த்தைகள் பேசுகிறாளே, இவளை வெற்றி விடலாம் என்று பார்த்தால் இப்படி தகாத வார்த்தைகளை மேலும் பேசுகின்றார்கள். அது சாமியாருக்கு பல்லு இருந்தா பிடிக்காது. இனிமேல் கொண்டு இவளை வைத்துக் கொண்டிருந்தால் தவத்திற்கு பங்கம் ஏற்பட இருக்கிறது. இப்போதே பார் அகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார் ஒரு மாது. அந்த தாயாகப்பட்டவர் எங்கே என் தவத்திற்கு பங்கம் வருமோ என்று என் வில்லை எடுத்து அம்பை பூட்டி மேலே விட்டுடு என்று பயம் காட்டினேன். அதற்கு பயந்து கொண்டு ஓடிவிட்டார். இனிமேல் கொண்டு எனக்கு எந்த இடையூறும் இல்லை. ஐயனைக்கான இப்போதே செல்கின்றேன்.
மாதம் கிருஷ்ண பட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது மகனாக பிறந்தேன். ஆமாம், பாண்டவருக்கு சகாயனாக துரியோதனாய்க்கு சத்ருவாக விளங்கி வருகிறேன். ஆமாம், பாண்டவர்கள் பங்காளியால் வஞ்சித்து கானகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் என்னுடைய மைத்துனன் அவயோகியா செல்கிறான். ஆனால் என்னை மறந்து செல்கிறான். அடிதினமும் கண்ணா மணிவண்ணா கோவிந்தா என்று உன்னை துதிக்கக்கூடிய ஆளு அவன் என்னையும் மறந்து செல்கிறான். அவன் வரும் வழியிலே அவன் என்னை பார்க்கிறானா அப்படியே செல்கிறானா என்று பார்க்கலாம். வாரும் தனக்கு வரும் ஐயனை காண தவசியாக செல்லும் இதை பார்த்தாயா என்னுடைய மாமன் பகவான் கண்ணன் வந்திருக்கிறாரே, இவரை அழைக்காத முன்ன வந்திருக்கின்றாரே. பகவான் எப்பேர் பட்டது? அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க.
பார்த்துதான் உன்னை பாதார உள்ளத்தை ஆதாரமாக படுகின்றேன் மாதவா. யாரு என்ன வந்து வணங்கி கொண்டிருக்கிறான்? தெரியலையே. யாரும் தெரியலையே. யாரு தெரியலையே? ஆளை பார்த்தா பரதேசிமே தெரியுது. மாதவா யாதவா மதுசூதனா என்று யாரும் தெரியலையே. மாமா இன்னும் என்ன அடையாளம் காணவில்லையா? மாமா யாதவா யாரு சன்னியாசாகிறான்? இவன் வந்து என்ன மாமான்னு கூப்பிடுறானே. யாரு நீ என்ன வந்து மாமான்னு அழைக்கிறான்? என்னை பார்த்தால் இன்னும் அடையாளம் தெரியவில்லையா? நண்பர்கள் நாம் இருவரும் பார்த்த மாத்திரத்தில் மாமா உன்னை எப்போதும் பார்க்கவில்லை. நான் தான் உன்னுடைய மைத்துனன், தங்கை உன்னுடைய தங்கை சுபத்திரன் கணவன் அர்ஜுனன். மாமா அர்ஜுனனா? என்னடா இல்ல யாரு கேள்வி ஏமாத்தலான்னு வந்துட்டு இருக்கிறான் தெரியல. சுவாமியார் சன்னியாசாவா இருக்கிறேன். நான் ஏன் போய் உரைக்க போகின்றேன்? என்னுடைய மைத்துடன் பாண்டவர்கள் ஒற்றுமையா இருப்பார்கள். உயிர் ஒன்றா வைத்து உடல் வெவ்வேறு வைத்து வாழ்ந்து வருகிறார்கள் காலகத்திலே. இவனோ சுவாமியாரா வருகிறான். ஏன்னா தன்னந்தன்மையா பிரிந்து வரமாட்டார்கள். ஆனா என் மைத்துடன் சொல்றேன், வேண்டுமென்றால் என்னை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்னுடைய மைத்துடனுக்கு 3 அங்காடியால் இருக்கும். உங்கள்கிட்ட முடுக்குதா? 3 அடையாளங்கள். அங்காடியால் சொல்லி சாட்டா 3ன்னு போயிடும். அங்காடியால முடுக்குதா உங்கள்கிட்ட இருக்கிறது. வில் பிடித்த நீண்ட கரம் இருக்கிறதா? நாவில நட்சத்திரம். நாக்கு நீட்டு கலக்கர பைபிள் இல்லையா? ஆள் மூட நெல்லுக்காய்களை வரணும். 12 காயம். 3 அங்காடியால் இருக்குதா? நம்புகின்ற மாமா மைத்துனா அர்ஜுனா மாமா ஏன் இந்த வடிவம்? நெத்திலே பச்சை, ஆமா கயிற்றிலே கொச்சை. ஆமா என சுவாமியார சென்று எங்க செல்கிறாய்? தவசியாக செல்கின்றேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? என்ன மாமா? யாயாவது வண்ணம் காமிகாரி சிவனத்திலே வந்தபாண்டர் ஐவரும் தங்கியிருக்கும் வேலையிலே எங்கள் தாத்தா வேதவேதர் ஓடி வந்தார். அவரை அடிபடிந்தோம். சிம்மாசனத்தில் அமர வைத்து வந்த காலத்தை கேட்டதற்கு பாண்டவர்களே பகடிலே தோற்று விட்டீர்கள், துரியன் நாடு தருவதாக சொன்னான். ஆனால் நீங்கள் சென்று நாடு காட்டால் அவன் தரமாட்டான். வாதாடி காட்டாலும் நாட்டை தரமாட்டான். சூதாடி இழந்த பொருளை வாதாடி காட்டால் தரமாட்டான். நீங்கள் போராடிதான் கழிக்க வேண்டும். சண்டை போட்டுதான் நாடு பெற வேண்டும். அப்படி சண்டையிலே நீங்கள் கழிக்க வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டும். உங்களிடத்திலே தகுந்த ஆயுதம் வேண்டும். ஆயுதம்? ஆமா. அந்த ஆயுதம் எங்க இருக்கு கேட்க உமா பரமேஸ்வரி சிவபெருமானிடத்திலே பாசுபத கணை என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, 3 சிரம் 9 நேத்திரமுடைய பாசுபத கணை இருக்கிறது. அதை பெற்று வந்தால் பகையாளி வரலாம் என்று தாத்தா சொல்ல அதற்கு தவத்திற்கு சிறந்தவர் யார் என்று எங்க அண்ணன் கேட்க தவத்திற்கு சிறந்தவர் தனஞ்சயனே என்று என்னை குறிப்பிட்டார். நானும் அவ்வண்ணமேக தவத்தை வேடம் பூண்டு அந்த அரணை காண வேண்டும் என்று சதாகாலம் அவரையே துதிப்பாடி கொண்டு செல்கின்றேன். ஆகையால் தான் உங்களை துதிப்பாட மறந்து விட்டேன் மாமா. இல்லை, அனுதினமும் கண்ணா மணிவண்ணா என்று எழுந்த மாதத்திலே முதல் மந்திரமாக கண்ணா மணிவண்ணா கால்மேக வண்ணா கோவிந்தா கோபால என்னை அழைக்காம எங்கே செல்ல மாட்டான், தொடங்க மாட்டேன். என்னையும் மறந்து செல்கிறாய். நாம் மறந்தாலும் தெய்வம் நம்மை மறக்காது இன்று மறந்து விட்டோமே என்று மனதில் ஒரு ஏனென்றால் நாம் மறந்தாலும் மக்களை தெய்வம் மறக்காது. எங்கே நாம் மறந்து விட்டோம் சென்று விட்ட ஒரு உறுத்தல் இருந்தது. பகவானை கண்ட மாத்திரத்திலே அந்த பயமானது போய்விட்டது. ஆமா, சிவபெருமான் என்னுடைய மைத்துனரை காண செல்கிறாய். ஆனால் வெற்றியோடு வா, சென்று வா. ஆனால் இந்த அனந்த கணத்தில் வரும்போது எவ்வளவு மாளிகை வந்து என்னை தடுத்தது தெரியுமா? மாளிகை? ஆமா மாமா. என்ன மாளிகை ஒன்று புரியல. ஒரு அழகிய பெண்ணாக வந்தவள் என்னை மழிமலைக்கினாள். என்னால் முடியாது நாடகத்தில் ஒரு பெண்ணா? ஆமா மைத்துனா மாமா. இந்த இடத்துல பெண்ணு வந்துக்குன்னு சொல்றீங்க. ஒரு பெண்ணாக வந்தவள் என்னை வழிமறித்தால் அந்த இடத்துல கோபம் கொண்டு கடையெடுத்து
பயந்து ஓடி விட்டாங்க மாமா. ஓ மைத்துனா, என்ன எத்தனையோ பெண்ணு கண்ணாமணி வேணா இந்த பெண்ணு சேர்த்து வைனா, எத்தனையோ பெண்ணு சேர்த்து வச்சுக்கிறான். அது ஒரு காலம் மாமா. இல்ல இப்போது நீ சுவாமியாரா செல்கிறாய். எனக்கு அந்த ஆசை இல்லை. பெண் ஆசை இல்லை அல்லவா? பொன்னாசை பெண்ணாசை பொன்னாசை என்று அனைத்து ஆசையும் விட்டு விட்டு தான் செல்கின்றேன். எனக்கு எதிர்க்காதலாம். இப்போது அந்த பெண்ணு வந்து சொல்லி அந்த பெண்ணு எனக்கு சேர்த்து வைக்க கூடாதா மாமா? இல்ல மச்சான மாமா பண்ற வேலை பத்தியா இவரு கூடிய பேர அவர் கூடிய வைக்க கூடாதா? மாமா, நீங்க சற்று நேரம் முன்பு வந்திருந்தால் அந்த பெண்ணை உங்களுக்கு காமிக்க நீங்க உங்க வேலையை எதனா பண்ணிருக்கலாம். ஆமா, நீங்கள் வந்தது தாமதமாகி விட்டது. ஆனால் அந்த பெண் நீண்ட தூரம் போயிருக்க மாட்டான். எந்த வழியை சென்றால்? இந்த வழியாகத்தான் சென்றால். பெரிய அத்தை பார்க்கலாம் சென்றான் அல்லவா? சென்ற இடத்துல 12,000 கோபியாசிர்கள் அங்க கும்மி அடித்து கொண்டே இருந்தார்கள். நான் சென்றேன் அல்லவா? என்னை சுற்றி அடித்தார்கள். மாயவன் உன்னை சுற்றி அனைவரும் கும்மி அடித்தார்கள். அதுல ஒரு சில ஆடியால் ஒரு பெண்ணு இந்த வேலை செய்திருக்கிறார்கள். ஓஹோ, அவர் செய்த வேலையால் ஆமா இந்த ஜடை பெண்ணை கொத்தமலை சூடி இருக்கிறது. அப்படிதான் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணு சென்றுள்ளால் மாமா. வைத்துடா, இப்போதான் ஒன்றை கவனித்தேன். என்ன? அனுதினமும் திருநாம சாற்றக்கூடிய உங்கள் நெற்றியே பெண்கள் அடையக்கூடிய திலத்தம் இருக்கிறதே, இது என்ன விந்தை? மறுபடியும் சந்தேகமா? சந்தேகம் மனிதனுக்கு சந்தேகம் என்பது வரத்தான் செய்யும். நெற்றில திருநாம தானே இருக்கும். திலத்தம் இருக்கிறதே. பாருங்க எங்க திலத்து இருக்குது? இருக்குதே. நாம கிடையாது. பெண்கள் பட்டு எப்படி வந்து? ஆமா, ஒரு காரணம் சொல்லுவார் மாமா. அர்ஜுனா, பெரிய அத்தை பார்த்து சின்ன அத்தை இருக்கிற ருக்மணி அவளை பார்க்காம போனா ஏன்னா ஒருத்தி பார்த்துட்டு மறு அவன் பார்க்கலன்னா அவள் கோபித்துக் கொள்வாள். அங்க சென்ற ருக்மணி இடத்துல சுவாமி என் வீட்டுக்கு வருவதே கிடையாதுன்னு தப்ப தப்புன்னு ஓடியாந்தா கட்டி முத்து ஒரு முத்து கொடுத்தாள். அவள் நெற்றில இருக்கு பொட்டி என் நெற்றிக்கு வந்தது. அப்ப என்ன முத்து கொடுத்துக்கா? நேருக்கு நேரா முத்து கொடுத்துக்கிறாங்க. சாமியார் பண்ற வேலையா அதெல்லாம்? அப்படியே நெத்தில குத்து அப்படியே ஓட்டிட்டு போய் இங்கிலீஷ் கேஸ் கொடுத்துக்கிறீங்க. ஆமா, அவன் நெற்றில இருக்க பொட்டு தான் வந்தது. ஆனால் அந்த பெண்ணு சென்று இல்லை. ஆமா, நீங்கள் என்ன விளக்கங்கள் கூறினாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. இல்ல மைத்துனா, ஏன்னா முன்பு வந்த பெண்ணும் உங்களை போலத்தான் இருந்தார். ஆகையா உங்களை ஆடையை கலைந்து பார்க்க போகின்றோம். சோதனை மதவன் சோதனை செய். இல்ல என்னையே சோதனையா? கண்ணா 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 உந்தன் பேசி என்னை வழிமறித்தது நீங்கள் தானா? நானே தான். ஒரு மைத்துனன் கடை தேர செல்கின்றேன், என்னை தடுக்கின்றேன் நியாயமா? மைத்துனா, மாமா எதற்காக பெண்ணாக வந்திருப்பது உனக்கு தெரியாதா? ஏன் பெண்ணாக வந்தேன்? உன்னுடைய குணம் எனக்கு தான் தெரியும். கூடவே பக்கத்திலேயே இருக்கக்கூடியவன் கூடவே இருந்த உனக்கு தான் என்னோட நல்லா தெரியும். கல்லில் மேல சேலை இருந்தால் ஆமா, அது ஆனா பெண்ணா என்று அவுத்து பார்க்கக்கூடிய சபலமான குணம். ஒரு சிலையின் மேல் துணி சுற்றி இருந்தால் அதை எடுத்து பார்க்கும் குணம் உன்னுடைய குணம். அவளை புத்தி உடையவன் நான் தான். ஆமா, இப்போது ஏன்னா சிவபெருமன் பார்க்கணும்னா ஒரே மனதோடு செல்லணும். உண்மைதான் மாமா. உனக்கு பெண் ஆசை இருக்குதா இல்ல அறவே மறுத்து செல்கிறாயா என்று என் மனநிலை பரிசோதிக்க வந்தீரா மாமா? பெண்ணாக வந்தேன் மாமா. மனநிலை பரிசோதித்தீர். என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது மாமா? ஒரே மனதோடு செல்கிறாய், ஒரே மனதோடு தான் இருக்கிறாய். அப்படியா? சந்தோஷம் மாமா. இப்போ இதான் யாரும் தெரிந்தது. ஆமா, இப்போ அது ஒரு புத்த கூட மாமா. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான ஆசையை தீர்க்கின்றேன். அப்படியா? இந்த நேரத்தில் என்னால எதுவும் செய்ய முடியாது. சரி மைத்துனா, ஆமா, நீ தவியாக செல்கிறாய். தவத்தியாக செல்கின்றேன். ஏன்னா போகும் வழியில அநேக இடர்கள் நேரம். இதை போல் இன்னும் அநேக இடர்கள். ஆமா, இதையெல்லாம் கடந்துதான் செல்ல முடியும். அப்பதான் பகவானை காண முடியுமோ? ஆசுபதை கடை பெற முடியும். ஐயனை காண முடியுமோ? ஆமா. சரி மாமா, நீ வெற்றியோடு வா. அப்படியாக நான் சென்று வருகிறேன். அப்படியாக அடிப்பாளையில் அதே பாலகா
யாரு நீங்கள்? நான் தான் பிரம்மதாசன் ஆளக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதாசன். நாங்கள் எங்க வருகை தந்ததற்கு காரணம் என்னவோ? நீங்கள் இருவரும் ஒன்றாய் சேர்வாயாக ஒரு புள்ளை பெப்பாயாக நான் தோரமல்லிக்கு சென்று வருகிறேன். என்ன அவதாரம்? வாகனம் எங்கே? அது ஏரியில் நத்தமுறக்கு போயிருக்கு. அன்னதானம். ஆமா, அப்படியா? ஆமா. மாமா, இது என்ன அவதாரம் மாமா? இதெல்லாம் என்னுடைய அவதாரத்தில் உங்களுடைய பக்தன் அனுமன் தான். சென்று வா. அப்படியா மாமா? ஓ, வரவா.